பெருன வீடு வேறு சும்மா கிடைச்சிருமா என்ன? அப்போ ஒரு வீட்டு இருக்க 4 பேத்துக்குள்ளேயே நீ இதை அன்னைக்கு கழட்டி உள்ள 2000 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம பாட்டன் சொல்லிட்டு போயிட்டார். நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா இந்த சிவனடியார்கள் என்கிற குடும்பத்தை உயர்த்துவது குடும்ப தலைவனாகி சிவபெருமான் வேலை இல்லையா? அவர் ஏதாவது கருதுனாரான்னு பாருங்க. இந்த 3ஐயும் எடுத்துக்கொள்ளுங்க. காலம் கருதுதல், சோம்பல் இருக்கக்கூடாது, மானம் கருதக்கூடாது. 3ஐயும் வச்சுக்கோங்களேன். இப்போ இறைவன் நாயன்மார்களுக்கு அருள் செய்ய வரும்போது நேரம் பார்த்து தான் வந்தாரா என்ன? எந்த நேரம் வந்தார், எப்போ வராருன்னு தெரிய மாட்டேங்க. ஏன் இரவு 12 மணிக்கு கதவை தட்டிட்டு வந்து நிற்கிறார். பசியோடு வந்து இருக்கிறப்பா, ரொம்ப பசியோடு வந்து இருக்கிறேன்னு 12 மணிக்கு வந்து நின்னார். அப்போ அங்கே காலத்தை இறைவன் பார்க்கவில்லை. சரி, அவர்கிட்ட சோம்பல் உண்டா என்ன? நாம் ஏதாவது கேட்டால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவார் என்ன? இல்லை. தன்னை நோக்கி தொழுது எழுவார்க்கு எல்லாம் பின்னை என்னார் பெருமான் அடிகள் தேவாரம் சொல்லுது. நீ யாரெல்லாம் அவனை கையை